ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பேஷன் கிச்சன். நான் பூர்ணிமா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் பார்க்குறது இதுவே முறைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த ஹாட் சம்மருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சில்லுன்னு ஒரு ரெசிபி தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ ரம்ஜான் சீசன்றதுனால நோன்பு இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபாஸ்டிங் டைமில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் சாப்பிட்றது ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப் பால் எடுத்துருக்கோம். முதல்ல பால் காயட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் காஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால்லேருந்து கொஞ்சம் பால் இதுலேருந்தே எடுத்துக்கலாம். எடுத்து இந்த பவுடரை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஏற்கனவே பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி தட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனாக. கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே நல்ல ஒரு கலர் வரும். திக்காகவும் ஆக ஆரம்பிக்கும் பால். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்சர் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஆறிடுச்சு நல்லாவே. இப்போது நமக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அந்தந்த ஃப்ரூட்ஸை அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் ஃபஸ்ட்டு கிரேப்ஸ் ஆட் பண்ணுறேன், க்ரீன் கிரேப்ஸ். அப்புறம் பன்னீர் திராட்சை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் வந்து கொஞ்சம் பொடியான இருக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது மாதுளம்பழம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பனானா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக நட்ஸ் வச்சுருக்கேன். பிஸ்தா அண்ட் முந்திரி ரெண்டுமே வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறோம். ஒரு 3 to 4 ஹவர்ஸாவது இது ஃப்ரிட்ஜில் இருக்கணும். நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். நம்ம 3 to 4 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். 5 ஹவர்ஸ் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இப்போ இதை நம்ம ப்ரெசன்ட் பண்ணலாம். நம்ம இப்போ இந்த கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. மேலே வந்து நட்ஸ் கொஞ்சம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். சம்மர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா இப்போ வெயில் மண்டே பொழக்குது. இந்த சம்மருக்கு ஏற்ற எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.